ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். Welcome to EKN Bible School. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், நாம் இந்த பாடத்துக்கான தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இப்போ நாம் பாவத்தின் வகைகளை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஞாபகப்படுத்துங்க, இதுவரை எத்தனை தலைப்பில் என்னென்ன காரியங்களை படிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு முறை அப்படியே ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலங்களில் பிரயோஜனமாக இருக்கும். ஒன்று, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். முடிச்சிட்டோம். அந்த பாடத்தை பார்க்காதவங்க போய் பாருங்க. ரெண்டாவது, தோராவை மீறினால். தோரா என்பது நியாயப்பிரமாண சட்டங்கள், பழைய ஏற்பாட்டு சட்டதிட்டங்கள், பிரமாணங்கள். அடுத்து நோமோஸ். நோமோஸ் மீறினால், அதையும் படிச்சிட்டோம் 11வது பாடமா. இன்னைக்கு 12வது பாடம் என்ன படிக்க போறோம்னா, அடுத்த ஒரு டாபிக்ல நன்மை செய்ய ஒருவனுக்கு நல்லாவே தெரியும், இதான் நன்மை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அந்த நன்மையை ஒருவன் அறிந்தும் அதை செய்யலை அப்படின்னு வச்சிங்களா, அது அவனுக்கு பாவமா. படிக்கிறேன், கேளுங்களேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 17ஆம் வசனம். அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாகும். இப்போ முதல்ல பாவம்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. உலகத்தில் பாவம் என்ன சொல்கிறான்? பாவம் அப்படின்னு சொல்கிறது, திருடுனா பாவம், பொய் பேசிட்டா பாவம், ஆள் கடத்துறது பாவம், விபச்சாரம் பாவம், கொலை பண்ணுறது பாவம், குடிக்கிறது பாவம், அப்புறமா போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது பாவம், ஏமாத்துறது பாவம். இதுதான் பெருசு நம்ம கண்ணுக்கு எது தெரியுதோ இதெல்லாம் பாவம். இது பாவம், அயோக்கியன், இவன் மோசக்காரன், இவன் ஏமாத்துற பேர் வழி, அவன் ஒரு பாவி அப்படின்னு ஒருத்தர் முத்திரையை குத்தி வச்சிடுறோம். ஆனால் பாருங்க, வேதாகமும் ஒரு புது கண்ணோட்டத்தில் நாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பாவம் அப்படின்னு சொல்லுது. நம்ம இதை பாவத்தில் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு பாவமாப்பா அப்படின்னு நம்ம யோசித்திருப்போம். ஆனால் அதையே வேதாகமும் இல்லைப்பா, நீ நினைக்கிறது ஒருவேளை அது சின்னதாக தெரியல உன் பார்வையில், ஆனால் இதுவும் பாவம், பெரிய பாவம். ஒருத்தன் கொலை பண்ணிட்டா, ஒருத்தன் திருடிட்டா, ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டா, வேஷித்தனம் பண்ணிட்டா, கள்ளநோட்டு வித்துட்டா, சாராயம் குடிச்சிட்டா, என்ன மாதிரியான தண்டனை கிடைக்குமோ அதே மாதிரியான தண்டனை சின்ன பாவத்துக்கும் கிடைக்கும். அப்போ என்னங்க அது சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்னா, இப்போ தான் நான் படித்தேன் உங்களுக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இது நன்மை என்று தெரிந்து அந்த நன்மையை நான் செய்யாமல் போகிறேன் அல்லவா, அது பாவமா? என்னடா வம்ப போச்சுது, ஒரு நல்லதுன்னு தெரிஞ்சு ஏதோ எனக்கு அவசரம் போயிட்டேன், இதெல்லாமா பாவமா பார்ப்பார் தேவன்? இப்போ உதாரணமாக நம்ம ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு மனுஷன் அங்கே மயங்கி கிடக்கிறான் அல்லது விழுந்து கிடக்கிறான். அந்த மனுஷனை பார்த்துட்டு நான் அவனுக்கு ஒன்றும் செய்யலைங்க, நான் பாட்டில் என் வழியை நான் என்னுடைய அவசர வேலை போயிட்டு இருக்கிறேன். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நான் அந்த மனுஷனுக்கு எந்த தீமையும் செய்யலை. புரிஞ்சுக்குங்க, நான் எந்த தீமையும் செய்யலை. அவனை இழுத்து கொண்டு போய் நடு ரோட்டில் வீட்டில் அவனுக்கு வேற எதுவும் நான் தீமையான காரியம் செய்யலை. நான் அவனை பார்த்தேன், என் வேலை இருக்கு, நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் அதை வேதம் அதை பாவம் என்று சொல்லுகிறது. உதாரணத்துக்கு லூக்கா அப்படின்ற சுவிசேஷ புத்தகம் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நான் சொல்லும்போது நீங்கள் பேசியிருப்பீங்க, ஆமாம்மா இதை போய் தான் பேச போகிறீங்க அப்படின்னு. ஆமாம், நீங்கள் நினைக்கிறதா நான் பேச போகிறேன். 10ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய வேதாகமத்தை புரட்டி கொண்டு வசனம் 30லிருந்து நான் வாசிக்கிறேன், அதை நல்லா கவனிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி, நல்ல கவனிங்க, குற்றுயிராக விட்டு போனார்கள். சாகலை. அவன் எருசலேம் வந்து எரிகோவுக்கு போகிறான்.
அங்கே ஒரு திருடர்கள் அவனை பார்த்துட்டாங்க. அவன் துணியெல்லாம் கழட்டிட்டாங்க. அவனை அடித்து காயப்படுத்தி அவனை சாகடிக்கவும் இல்லை. அவன் உயிர் போறணும் வரணுமா அப்படி உயிருக்காக அவன் துடித்து கொண்டிருக்கிறான். அங்கே மயங்க நிலையில் அவன் இருக்கிறான். இப்போ 2 பேர் அந்த வழியா போகிறார்கள். யாரு அப்படின்னா ஆசாரியர். அவர் அந்த நாட்களிலே ஊழியத்தில் தலைமைப்படத்தில் இருக்கிறவர். அந்த ஆசாரியன் அப்படி போகும்போது அங்கே விழுந்து கிடக்கிறவன், குற்றூராய் இருக்கிறவனை அவன் நேரடியாக அவன் கண்கள் பார்க்கிறது. ஆனால் பார்த்துட்டு அதன் பக்கமாய், தூரமாக விடலைங்க, அது பக்கமாய் விலகி போனான் என்று 31ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 2 பேரும் அவன் பார்த்தாங்க, ஒன்றும் செய்யலை. இதை நீங்கள் மனசில் வைங்க, எந்த தீமையும் அவனுக்கு செய்யலை, எந்த கெடுதலும் செய்யலை. ஆனால் அவனுக்கு ஏதாகிலும் ஒன்று செய்ய முடியும். இதை செய்தால் அவன் பிழைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, அவன் மறுபடியும் உயிர் பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்தும் அதை செய்யாம போயிட்டாங்க இல்லையா? அது தப்பு தானே, அது பாவம் தானே. இப்போ இன்னொருத்தர் குறித்து பேசுகிறது. யார் என்றால் ஒரு சமாரியன். 33ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இப்போ இவன் அந்த நபரை பார்க்கும்போது, 3ஆவதான இந்த சமாரியன், இவனை என்னால் காப்பாற்ற முடியும், நான் இந்த உதவி செய்தால், நான் இந்த முதலுதவி அவனுக்கு நான் செஞ்சா நிச்சயமா அவன் உயிரை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவனுக்கு தன்னால என்ன செய்ய முடியும் என்று பார்த்தான். அவன்கிட்ட திராட்சை எண்ணெய் இருந்துச்சு, அவன்கிட்ட திராட்சை ரசம் இருந்தது, காயங்களை கட்டக்கூடிய சில உபகரணங்கள் அவன்கிட்ட இருந்தது. போனா எல்லாத்தையும் துடைச்சான், திராட்சத்தை பார்த்தான், காயங்களை கட்டினான், அவன் சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டான், சத்திரத்துக்கு கொண்டு போனான், அவனை பராமரித்தான். அடுத்து சத்திரக்காரனை அவன் அழைத்து, இவனை பார்த்து கொள்ளுங்கள். 35ஆம் வசனத்துல, மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப பாருங்க, ஆசாரியனுக்கும் அவனுக்கு நன்மை செய்யக்கூடியதான வாய்ப்பு இருந்தது, லேவியனுக்கும் அவனுக்கு நன்மை செய்யக்கூடியதான வாய்ப்பு இருந்தது. ஆனா 2 பேருமே அந்த நன்மை என்னது என்று அறிந்தும் அதை செய்யாமல் அவங்க வேலையா போயிட்டாங்க இல்லையா? அது பாவம். நன்மை செய்ய அறிந்து இருந்தும் செய்யாமல் போனால் பாவம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல சமாரியன் செய்த அந்த வேலை இருக்கிறது, அந்த வேலையினால் அவன் உயிர் பிழைத்து இருக்கிறான். பாவம்னா நம்ம கொலை கொள்ளை, அது திருட்டு அடி சின்ன விஷயங்க. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களால ஒரு வேலை செய்ய முடியும் அல்லது தேவை என்று இருக்கும்போது, அது உங்களால் செய்ய முடிந்தால் அதை செய்யாமல் போவீர்களானால் அது தேவனுடைய பார்வையிலே மிக பயங்கரமான பாவம் என்பதை இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்தினுடைய வரிசையில விசுவாசத்தினால வராதையாவும் பாவம், நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். இப்போ படித்து கொண்டிருக்கிற தலைப்பு, நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போவது பாவம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சுவிசேஷ புத்தகத்துல வேற மாதிரி ஒன்று சொல்றாரு. ஏன் நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 25வது அதிகாரம் 42 முதல் 45 வரை நான் வாசிக்க, கவனமாக என்னோடு கூட வேத வாக்கியங்களை கேளுங்கள். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவளை பார்த்து,
அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இதுக்கு அவர் கொடுக்கிற காரணம் என்ன? அதாவது இடது பக்கத்தில் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். சபிக்கப்பட்ட நீங்கள் என்னோடு கூட எந்த பங்கும் எந்த பாத்தியும் வைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினைக்கு போங்க அப்படின்னு அவங்களை சபித்து விரட்டுகிறார். அவங்க என்னங்க அப்படி பாவம் பண்ணிட்டாங்க? கொலை பண்ணாங்களா? விபச்சாரம் பண்ணாங்களா? வேசித்தனம் பண்ணாங்களா? களவாடினார்களா? குடித்தார்களா? வெறித்தார்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிங்க. அவர் கொடுக்கிற காரணம் என்ன பாருங்களேன். 42 வசனம், பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அதாவது என்ன சொல்றாரு? நான் பசியாய் இருக்கும் போது உனக்கு என் பசி தெரியல. எனக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்த உன்னால முடிஞ்சிருக்கும் இல்ல, ஒரு வாய் ஒரு பிடி சோறு உன்னால் எனக்கு கொடுத்திருக்க முடியும் இல்ல. அப்போ என்னுடைய பசியை ஆற்றக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருந்தும் அதை செய்யாமல் போனா இல்லையா, அப்ப நீ சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறாரு. இதுல ஏதாயிலும் அவனுக்கு விரோதமா அவன் கையில் இருக்கிற சாப்பாட்டு பிடிங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரா? என் கையில ஒரு நல்ல பிரியாணி பொட்டில் வச்சுட்டு இருந்தேன், நான் ரொம்ப பசியா இருந்தேன், என் பிரியாணி நீ அப்படியே பறிச்சுட்டு ஓடிட்ட அப்படியே சொன்னாருங்க. நான் ஒரு 2-3 துணி புதுசாக கொண்டு வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ திடீர்னு 2 துணியும் பிடிங்கிட்டு போயிட்ட அப்படி சொன்னாருங்களா? இல்லை. இந்த நபர்கள் பசி உள்ளவனுக்கானாலும் சரி, தாகம் உள்ளவனுக்கானாலும் சரி, அந்நியனுக்கானாலும் சரி, நிர்வாணியாய் இருந்தவனுக்கானாலும் சரி, வியாதி உள்ளவனாய் இருந்தானே அவனுக்கானாலும் சரி, காவலில் அடைக்கப்பட்டிருந்தானே அவனுக்கானாலும் சரி, எந்த தீமையும் செய்யவில்லை, எந்த எதிரடியான காரியத்தையும் செய்யவில்லை. அவன் பசியா இருக்கான்னு தெரியும், இவன் வேலையை அவன் பார்த்துட்டு போயிட்டான். இவன் தாகமா இருக்கான்னு தெரியும், அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போயிட்டான். என்ன? அவனுக்கு உதவி செய்யல, அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யல. அன்பானவர்களே, நாம் எத்தனை நேரங்களில் எத்தனை சூழ்நிலைகளில் இது போன்ற மிக சின்னது அப்படின்னு நினைச்ச இந்த காரியங்கள் மிகப்பெரிய பாவமாக நிற்கிறது பாருங்கள். நான் மறுபடியும் 41வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொன்னான். அவன் என் எதிராளி தான், என் துரோகி தான், என் சத்துரு தான், எனக்கு ஆகாதவன் தான். ஆனால் அவனுக்கு பசி இருக்கே, அவன் நிர்வாணமா இருக்கிறானே, அவன் குளிரில் அவன் உடலை மறைத்து கொள்ள போதுமான ஒரு நல்ல துணி இல்லையே, அவனுக்கு குடிக்க தண்ணி இல்லையே, அவன் தண்ணி தாகத்தினால வறண்டு போயிருக்கிறானே, என்கிட்ட தண்ணி இருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, யாராயிருந்தாலும் நான் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதான வாய்ப்புகள் இருக்குமானால் அதை செய்யணும். நன்மை செய்ய வாய்ப்புகள் இருந்தும், நன்மை செய்ய அறிந்து இருந்தும் அதை செய்யாமல் போனால் அதுவும் பாவம்தான். இதெல்லாம் பாவமானு கேட்காத, அதுவும் பாவம்தான். அதுவும் எப்பேற்பட்ட பாவம்? சாபத்திற்குள்ளாக்கும் பாவம். அதுவும் எப்பேற்பட்ட பாவம்? நித்திய ஆக்கினையை பிசாசோடும் பிசாசின் கூட்டத்தோடும் எனக்கும் ஒரு பங்கை கொடுக்கிற, அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய பாவம். அதனால நான் அதை லேசாக நினைத்து கொள்ள கூடாது. இன்னொரு உதாரணம் வேதத்திலே வாசிக்கலாம். லூக்கா என்ற சுவிசேஷ புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 2 மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 2 மனிதருமே யாருக்கும் எந்தவித விரோதம், பகையோ, குரோதமோ அல்லது வேற எதுவும் செய்யலை. ஒருவன் ஐஸ்வர்யவான்,
அவன் பணக்காரன், அதுக்கு ஏற்ற வாழ்க்கை, அதற்கேற்ற தகுதி, அதுக்கேற்ற உணவு, அதுக்கேற்ற உடை, அவன் ரொம்ப ராஜரீகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையின் கீழே ஏதாகிலும் விடுமா? பருக்கை விடுமா? அந்த பருக்கையினாலே தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடியாதா அப்படின்ற பசி ஏக்கத்திலும் வியாதியின் கொடுமையிலும் ஒரு மனிதன் அங்கே அவனுக்கு அருகில் இருக்கிறான். வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. மறுபடியும் நான் ஒன்று சொல்றேன். லாசருவை பார்த்து இந்த ஐஸ்வர்யவான் ஏன் என் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனை நாயெல்லாம் நக்கிட்டு இருக்குத, அவனை அப்புறப்படுத்துங்க, அவனை தூக்கி தூரம் வீசுங்க அப்படின்னு சொல்லல. எந்த தீமையும் அவனுக்கு செய்யல. ஆனால் அவன் பசியா இருக்கிறான் என்று ஐஸ்வர்யவான் நன்றாகவே அறிந்து வைத்திருந்தான். அவன் பணக்காரன். அவன் இந்த பிச்சைக்காரனுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவதனாலே அவன் பணம் குறைந்து போகாது. ஒருவேளை ஆகாரம் அவனுக்கு கொடுக்கறதுனால அவனுக்கு ஒன்றும் ஆயிடாது. அவனால கொடுக்க முடியும், கொடுக்கக்கூடிய அந்த வழியும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு நன்மை செய்யல, தீமையும் செய்யல. அதே நேரத்தில் அவன் தேவை என்னது என்று இவன் அறிந்தும் அது செய்யாம போயிட்டான். அது பாவம் தானே, அது அநியாயம் தானே. குடும்பங்களில் சில பேர் வசதியாக இருப்பாங்க, ரொம்ப ஏகபோகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெத்த அம்மா பசியில் பட்டினியில் ஒட்டு துணியோடு கூட எங்கன்னா ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும். அம்மா தான் கேட்க மாட்டாங்க. குறிப்பாக அம்மாக்களை விட இந்த மாமியார் மாமனார்னு ஒரு உறவு வருது பாருங்களேன். இந்த மருமகன்ற ஒருத்தர் வருவாங்க தெரியுங்களா, கணக்கிலே வச்சுக்க மாட்டாங்க, கணக்கிலே வைக்க மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. என்னங்க, யார் நீங்க, எங்க வந்தீங்க, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, விசாரிக்க மாட்டார்கள். சகோதரர்களே, இதை நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதெல்லாம் பெருசு கிடையாதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பெருசு இல்லைன்னு நினைக்கிறோங்க நம்ம. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உன்னுடைய நீ விசாரிக்கிறதுனால அவங்களுக்கு கொடை வர போறது இல்லை. நீ விசாரிக்காம போறதுனால அவங்களுக்கு அந்த கொடையை இழந்து போக முடியாது. ஆனால் உன்னுடைய அன்பான வார்த்தையினால் அவர்கள் இருதயம் தேற்றப்படுமே. உன் தாய் தேற்றப்படுவாளே, உன்னை பெற்ற தகப்பன் தேற்றப்படுவானே, உன்னோடு கூட பிறந்த உன் சகோதரி, உன் சகோதரன், உன் இரத்த சம்பந்தமான உறவுகள், நீ ஒரு வார்த்தை எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா போதுமே, அந்த ஒரு வார்த்தையே அவங்களுக்கு ஏதோ ஒரு பூஸ்டா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதை செய்ய முடிந்திருந்தும் கூட, அப்படி கேட்கணும் அப்படின்னு அறிந்திருந்தும் கூட அதை கேளாமல் போகிறோமே, அது மிகப்பெரிய பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பசியா இருந்தேனே, என்னை நீ விசாரித்தாயா, என்னை நீ விசாரித்தாயா, நம்ம மத்தியில் படிச்சோம் இல்லையா? அதுபோல இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ ஒரு ஏழைக்கு நான் சகாயம் செய்வதன் மூலமாக, நன்மை செய்வதன் மூலமாக நான் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனாக தேவன் என்னை பார்க்காது, எனக்கே செய்தீர்கள் என்று பார்க்கிறார். இந்த ஏழைக்கு நீ என்ன பண்ணியோ, இந்த பரதேசிக்கு நீ என்ன செஞ்சியோ, அதை நீ எனக்கே செய்தாய் என்று மத்திய 25 நாம் படிச்சோம். அது கீழே படித்தா அது இருக்கும்.
அப்படின்னா அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நாம் எப்படி யோசிக்கிறோம்? இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஐஸ்வர்யவான், லாசரு, ரெண்டு பேரும். ஐஸ்வர்யவான் லாசருவை திட்டினானா? திட்டலை. அடிச்சானா? அடிக்கலை. அவன் வாசல் உட்கார்ந்த நாய் அவனுடைய பருக்களை நக்குகிறது. ஒரு அசூசியான சூழ்நிலை. அவனை அப்புறப்படுத்தி தூரப்போ அப்படின்னு விரட்டினானா? விரட்டலை. எதுவுமே செய்யல. ஆனால் அவனுக்கு ஒரு நன்மை செய்ய இந்த ஐஸ்வர்யவனால் முடிந்திருக்கும். அவன் செய்யல. அவனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே நாளில் மரிக்கிறார்கள். அப்படி மரிக்கின்ற சூழ்நிலையிலே, இவங்க ரெண்டு பேரும் மரிக்கிற சூழ்நிலையிலே ஆபிரகாமின் மடியிலே லாசரு போகிறான், வேதனை உள்ள பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் போகிறான். காரணம் என்ன? நான் ஏற்கனவே படிச்சு காட்டினேன் இல்லையா? மத்திய 25:41 படிச்சோமே, என்னை விட்டு அகன்று போ, நீ சபிக்கப்பட்டவன், நான் பசியா இருந்த எனக்கு நீ சாப்பாடு, உனக்கு நல்லது எதுன்னு தெரிந்தும் நீ செய்யாம போயிட்ட, அது உனக்கு பாவம். அப்போ பாவம் என்றால் என்ன? நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கெல்லாம் அந்த பழக்கம்லாம் கிடையாதுங்க, எனக்கெல்லாம் அந்த அந்த சுபாவம் எல்லாம் கிடையாதுங்க, நான் யாரையும் எதுவும் மோசடி பண்ணலைங்க அப்படின்னு நம்ம குணத்தை பற்றி பேசுகிறோமே. உனக்கு நன்மை என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறாயே, அது பாவம் என்று இன்னைக்கு வேதம் சொல்லுது. கத்துக்கோ, தெரிந்து கொள். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை உபதேசத்தை தெரிந்த நீ, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை தெரிந்திருக்கிற நீங்கள், அழிந்து போய் கொண்டிருக்கிற எத்தனை ஆத்துமாக்களுக்கு இயேசு நல்லவர் என்ற வார்த்தையை, இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்ற அந்த நற்செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. நாம நினைக்கிறோம் அது ஏன் வேலை கிடையாது. என் நண்பன், என் தோழன், என் சக தொழிலாளி, என் பக்கத்து வீட்டுக்காரன் இயேசு நல்லவர் என்ற வார்த்தையை நான் சொல்வதினாலே, அந்த நன்மையான செயலாலே அவன் ஆத்துமா காப்பாற்றப்பட்டிருக்குமே. நாம நினைக்க கூடாதுங்க, அவன் ஆத்துமா காப்பாற்றப்பட்டிருக்குமே, அதற்கு நாம் இதுவரைக்கும் என்ன மாதிரியான அந்த நன்மைகளை செய்திருக்கிறோம்? ஜாலியா பேசுவோம், கிண்டலா பேசுவோம், நேரம் போறதே தெரியாம வயிறு குலுங்க சிரிப்போம், வயிறு குலுங்க சிரிப்போம், டைமே போறது தெரியாதுங்க. ஒரு நாள் இல்லை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நான் தோழனா இருந்திருப்போம். ஒரு நிமிடம் கூட அவன் ஆத்துமாவை குறித்து யோசிக்காத நான் அதை யோசிங்க. இதுவரைக்கும் நண்பனுக்கு நான் கிறிஸ்தவனே நான் காட்டிக்க விரும்பல, இதுவரைக்கும் என்னோட கூட இருக்கிற சமுதாயத்திற்கு நான் கிறிஸ்தவன் என்றே காட்டிக்கொள்ள விரும்பல. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு பாருங்களேன். உனக்கு நன்மை என்பது என்னன்னு தெரியுமே, இயேசு நல்லவர் என்று அவனுக்கு சொல்லி கொடுத்தா அவன் மனம் திரும்புவான், ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படுவான் என்று உனக்கு நன்றாக தெரிந்திருக்குமே. அப்படியானால் அதை செய்யாமல் இருப்பது பாவம்தானே? அதை செய்யாமல் இருப்பது பாவம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 தீமோத்தேயு 5:8 தன் சொந்த குடும்பத்தை விசாரிங்க. அம்மாவை பாருங்க, அப்பாவை பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க, எப்படி இருக்கிறீங்கப்பா, எப்படி இருக்கீங்க அம்மா, கேளுங்க. தங்கையை பாருங்க, விசாரிங்க. அக்காவை பாருங்க, விசாரிங்க. அண்ணனிடத்தில் விசாரிங்க. தன் குடும்ப உறவுகளிடத்தில் விசாரிங்க. அப்படி விசாரிக்கிறது அது உன் ஆத்துமாவை காப்பாற்றும், அழிவில் இருந்து காப்பாற்றும். அது உன் ஆத்துமாவுக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போவது அது ரொம்ப 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 பாவமான செயல். இப்போ ஒரு சபை கூடுதல் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு போகிறோம், சபையாக போகிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒவ்வொரு சபையும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நேரங்களை அவர்கள் குறித்து வைத்திருப்பார்கள். காலையில் 8 காலையில் 7 காலையில் 10 மணியிலிருந்து அப்படின்னு ஒரு ஆராதனை, ஒரு தொழுகை நேரத்தை அவங்க ஒழுங்குபடுத்தி வைத்திருப்பார்கள். எனக்கு நல்லாவே தெரியும் இத்தனை மணிக்கு நான் சபை கூடி வரணும் அப்படின்றது சபையின் மூலமாக நான் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் அங்கே போவதனுடைய
காரணம் என்ன அப்படின்னா, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அப்போ நான் சபைக்கு நேரத்தோடு போனாதானே இந்த காரியத்தை செய்ய முடியும். சபைக்கு நேரத்தோடு போகிறதுனால அடுத்த சகோதரனுக்கு அடுத்த சகோதரிக்கு ஆவிக்குரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். நான் நேரமா போனா என்ன பார்த்து அவங்களும் நேரமா வருவார்கள். நான் சபையில ஒழுங்கா உட்கார்ந்தா அவங்களும் என்ன பார்த்து ஒழுங்கா உட்கார்ந்து சபையினுடைய காரியங்களை கவனிப்பாங்க என்ற நன்மையை நான் அறிந்திருந்தும் அவர்களுக்கு இடரலாக நடந்து கொள்கிறேனே, அது பாவம் இல்லையா? நேரம் கடந்து வருகிறேனே, அது பாவம் இல்லையா? மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய நான் அந்த புத்தியை என் ஒழுங்கீனமான காரியத்தினாலே நான் தவிர்த்து விடுகிறேனே, அது பாவம் இல்லையா? அன்பு தேவ பிள்ளைகளே, பாவம் அப்படின்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அதாவது கலாத்தியில் சொன்ன அதை மட்டும் பார்க்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் என்று இந்த உலக பழமொழி சொல்லுகிறது. உன்னால ஒரு சப்ஜெக்ட் யாருன்னா சொல்லிக் கொடுக்க முடியுமா? உனக்கு கணக்கு நல்லா வருமா? உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா வருமா? உங்களுக்கு சயின்ஸ் நல்லா வருமா? பக்கத்து வீட்டில் யாராவது குழந்தை யாரோ ஒருத்தர் படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? சொல்லிக் கொடுங்க, தப்பு கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிந்திருந்து நீங்க செய்யாம போறீங்களே, அதுதான். எனக்கு என்ன வந்தது? அவன் மார்க் எடுத்தானா, மார்க் எடுக்காட்டு போனான்னா, அவன் பாஸ் பண்ண எனக்கு என்ன, பாஸ் பண்ணாம போன எனக்கு என்ன, அவன் தோல்வி அடைந்தது எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது என்று நினைத்தால் வேதம் சொல்கிறது, உனக்கு நல்லது எதுன்னு தெரியும் இல்லையா, தெரிஞ்சது செய்யாம போற இல்லையா, அதுவே பாவம். அதனால சகோதரர்களே, நன்மையை அறிந்து கொண்டு முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்நாளிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழ கிருபை செய்யும் அப்பா. எங்கள் பக்கத்து வீட்டிற்கு, எங்கள் நண்பர்களுக்கு, எங்கள் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு, எங்கள் ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த சம்பந்தமான சபை என்கிற குடும்பத்திற்கு நாங்கள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்படி எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கும்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சி கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்கள் குறைவுகளை நிறைவாக்கும். வியாதி இருந்தால் அந்த வியாதிகளை இயேசுவின் நாமத்திலே குணப்படுத்தும். சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை தாரும். தேர்வு எழுதி அந்த ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவி செல்வங்களை தேவன் ஆசீர்வதியும், அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறத்தக்கதாய் கிருபை செய்வீராக. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை கர்ப்பத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால், குடும்பங்கள் இருப்பார்களே ஆனால், அவர்கள் தகப்பனே உம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்ப்பத்தின் வாசல் திறக்கப்பட்டு நீர் கொடுக்கிற சுதந்திரத்தை அவர்கள் சுமக்கும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதங்களை தாரும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தாரும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.